இன்றைய தலைப்புச் செய்திகள். நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சேமிப்பு கிடங்குகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்பதனை உள்ளடக்கிய 8 நிபந்தனைகளை கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் அக்டோபர் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவைக்கு சம்பவத்தன்று இரவு கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. ரயிலில் வந்த பயணிகள் அனைவரும் இறங்கி சென்ற பின்னர் ஊழியர்கள் ரயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது முன்பதிவில்லாத பெட்டியின் சீட்டில் 2 வயது பெண் குழந்தை ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் ரயில் பணியாளர்கள் அதிர்ச்சியாகினர். உடனடியாக இதுகுறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். நெல்லையில் பெருமாள்புரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தான் அணிந்திருந்த பூணூலை அறுத்ததாக இளைஞர் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இளைஞர் அணிந்துள்ள பூணூலை மர்ம நபர்கள் அறுத்ததாக கூறப்பட்ட விவகாரம் காட்டு தீ போல பரவிய நிலையில் இந்த சம்பவத்துக்கு சிலர் கண்டனம் தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் நாட்டின் கருத்தியல் அடையாளமாக விளங்கியவர் சீதாராம் யெச்சூரி என்று மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய இணை மந்திரி எல். முருகனை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் திடீரென சந்தித்து பேசினார். கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 193 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 67 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருநெல்வேலியை அடுத்த பெருமாள்புரம் பகுதியில் இளைஞரை வழிமறித்த கும்பல் அவர் அணிந்திருந்த பூணூலை அறுத்ததாக செய்திகள் வெளியாகின. இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இளைஞரின் பூணூல் அறுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் உண்மை இல்லை என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பெண்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் பெண்கள் இல்லாமல் யாரும் இல்லை என்றும் அமைச்சர் கணேசன் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை ஐகோர்ட்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்கலாம் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவது பற்றி தமிழ்நாடு அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தகவல் அளித்துள்ளது. கிண்டியில் நீர்நிலை உருவாக்கினால் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான இரவு நேர மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டது. மீனவர்கள் நலனுக்கு கடிதம் மட்டும் போதுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 40 ஆராய்ச்சியாளர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் அறிஞர் விருதை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். கூவத்தூர் அடுத்த நெடுமரம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன், வயது 60. இவர் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். தனது மருமகள் மோனிஷா, 2 வயதான பேத்தி மோனிகா ஆகியோருடன் கல்பாக்கம் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்த போது கல்பாக்கம் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் இவர் பலியாகியுள்ளார். இலங்கை சிறையில் அடைப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மசோதாக்களை காரணமின்றி கவர்னர் நிறுத்தி வைப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் வருவது வழக்கம். அந்த வகையில் கிரிவலம் வந்த பக்தர்களிடம் விபூதி பூசிவிட்டு பணம் பறிக்கும் நோக்கில் கஞ்சா போதையில் போலீஸ் சாமியார் ஈடுபட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த பாடகர் எஸ்பிபி வாழ்ந்த சென்னை காம்தார் நகரினை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்யக்கோரி அவரது மகன் சரண் முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். திருச்சியில் இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த காதலால் பெண்ணை கர்ப்பிணியாக்கி வாலிபர் தலைமறைவாகியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டிலுள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் வட்டம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் ரூபாய் 30 கோடியே 50 லட்சம் செலவிலும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் 29 கோடியே 50 லட்சம் செலவிலும் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காக்களை திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா வரும் டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு பக்தர்களின் கரகோஷத்துடன் பந்தக்கால் நடப்பட்டது. அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலில் பாஜக ஏதோ சதி செய்கின்றதோ என்று தயாநிதி மாறன் கடும் விமர்சனம் செய்துள்ளார். ரயில் தண்டவாளம் இறங்கியதால் சென்னை திருவள்ளூர் தடத்தில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பெரும் அவதியுற்றனர். வளைகாப்பு ரீல்ஸால் சஸ்பெண்ட் ஆன ஆசிரியைக்கு ஆதரவாக வேலூரில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர்.
மினி டைட்டில் பூங்காக்கள் மூலம் சொந்த ஊர்களிலேயே இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதால் அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். லட்டில் கலப்படம் இருந்தால் என் குடும்பம் நாசமாக போகட்டும் என்று கற்பூரம் ஏற்றி ஜெகன்மோகன் உறவினர் சத்தியம் செய்துள்ளார். கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலியாதான் வெல்லும் என்று இந்திய முன்னாள் வீரர் பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் வங்காளதேச முன்னணி வீரர் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு சாதனைகள் செய்தும் அஸ்வினை நாம் குறை கூறுகிறோம் என்று இந்திய முன்னாள் வீரர் வேதனை அளித்துள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் சென்னை சேப்பாக்கத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023-25 புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை இந்திய அணி தக்க வைத்துள்ளது. பங்குச்சந்தை கடந்த வாரம் முழுவதும் ஏற்றத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் முதல் நாளே பங்குச்சந்தை மீண்டும் உயர்ந்தது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உயர்ந்தது தங்கம் விலை. 1 கிராம் 7000-ஐ நெருங்கியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 6980க்கு விற்பனையானது. பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து 1 பவுன் 55,840க்கு விற்பனையானது. மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிறது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.